நடிகர் நாடாள முடியுமா என்ற கேள்விக்கு இந்தியாவில் 2 பேர் ஆம் என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் எம்ஜிஆர், இன்னொருவர் NTR. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடிகர் நாடாள முடியும் என்பதையும் தொடர்ந்து 3 முறை ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதையும் நிரூபித்து சென்றிருக்கிறார். ஆனால் எம்ஜிஆருக்கு பிறகு முதலமைச்சர் நாற்காலியில் அமரும் வாய்ப்பு கட்சி தொடங்கிய வேறெந்த நடிகருக்கும் கிடைக்கவில்லை. ஆம், எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி, SSR முதல் டி. ராஜேந்தர், பாக்யராஜ், விஜயகாந்த், கமல்ஹாசன் வரை பலரும் முதலமைச்சர் நாற்காலியை அடையும் இலக்குடன் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருக்குமே அந்த நாற்காலியில் அமரும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. விஜயகாந்தால் கூட எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலி வரை மட்டுமே செல்ல முடிந்தது. அப்படியான சூழலில்தான் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்து போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே கூட்டணி எதுவும் வைக்காமல் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று மற்ற கட்சிகளின் ஆதரவை பெற்று தமிழ்நாட்டின் முதல் கூட்டணி அரசை அமைத்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார் விஜய். அப்படி விஜயை நோக்கி முதலமைச்சர் நாற்காலி வந்த கதை மறுபார்வை பார்க்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் தனது ரசிகர்களை ஒரு குடையின் கீழ் நிர்வகித்து வந்த விஜய் 2024 பிப்ரவரி 2 அன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினார். ஜனநாயகன் திரைப்படமே தனது கடைசி திரைப்படம் என்றும் அதன் பிறகு முழுநேர அரசியல் பணியை செய்ய போவதாகவும் அறிவித்தார். எம்ஜிஆரே வெளியிடாத துணிச்சலான அறிவிப்பு அது. 2024 மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் புதிய கட்சியை தொடங்கியதால் என்ன செய்ய போகிறார் விஜய் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது தமிழக வெற்றிக் கழகம் 2024 மக்களவை தேர்தலில் போட்டியிடாது 2026 சட்டமன்ற தேர்தலே தங்கள் இலக்கு என்று அறிவித்த விஜய் தாவேக்கவின் ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாது என்று அறிவித்தார். 2024 மக்களவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் எந்த கட்சிக்கும் வாக்கு சேகரிக்க கூடாது என்ற அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளராக தனது மக்கள் இயக்க நிர்வாகி புஸ்தி ஆனந்தையும் கட்சியின் பொருளாளராக வெங்கடரமணனையும் நியமித்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்தார் விஜய். மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவில் பேசிய விஜய், தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்களே இல்லை, நாளைய வாக்காளர்களாகிய நீங்கள் நன்றாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றது சர்ச்சையானது. இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். அப்போது புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் எப்போது நேரடியாக அரசியல் பேசுவார் என்ற கேள்வி எழுந்தபோது நீட் தேர்வு கூடாது என்று அறிக்கை வெளியிட்டார் விஜய். அதுதான் அவர் வெளியிட்ட முதல் அரசியல் அறிக்கை. நீட் தேர்வு எதிர்ப்பை தொடர்ந்து மத்திய அரசின் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக ஓர் அறிக்கையை வெளியிட்டார் விஜய். அது அவரது அரசியல் பாதையை மக்களுக்கு தெளிவுபடுத்தியது. புதிய அரசியல் கட்சியான தாவேக்கவை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய பல தடை கற்களை தாண்ட வேண்டியிருந்தது. குறிப்பாக 4 முறை கட்சி விதிகளில் திருத்தம் செய்த பிறகே தாவேக்கவை அரசியல் கட்சியாக பதிவு செய்தது தேர்தல் ஆணையம். அதனைத் தொடர்ந்து 2024 ஆகஸ்டில் தாவேக்கவின் கொடி மற்றும் பாடலை அறிமுகப்படுத்தினார் விஜய். அந்த கொடியில் யானை இருந்ததை பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்த்த போதும் கொடியில் யானை இடம்பெறுவதில் உறுதி காட்டினார் விஜய். அரசியல் கட்சி ஆரம்பித்தால் மாநாடு தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை 2024 அக்டோபர் 27 அன்று விக்கிரவாண்டியில் நடத்தினார் விஜய். அந்த மாநாட்டுக்கு திரண்ட கூட்டம் பிரம்மாண்ட அரசியல் கட்சிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று பகிரங்கமாக அறிவித்தார் விஜய். நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி.
பாசிச கட்சி என்று பாஜகவையும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் விமர்சித்து வந்த நிலையில் அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமா என்று விஜய் ஆவேசமாக கேட்டது திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் ஆத்திரப்படுத்தியது. பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் வேறுபாடு தெரியாமல் விமர்சனம் செய்கிறார் விஜய் என்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்வினை ஆற்றினர். அப்போது தமிழக வெற்றிக் கழகத்துக்கென்று தனி கொள்கை உண்டு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் தாவேகவின் கொள்கை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகிய 5 பேரும் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்கள் என்று அறிவித்தார் விஜய். ஒரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது தொடர்பாக திடீரென தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை விஜய் சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் அனலை கூட்டியது. மறுபக்கம் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட பலரையும் சேர்த்து தாவேகவை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கினார். உண்மையில் பிரசாந்த் கிஷோர், சுனில் கனுகோலு போன்ற வியூக வகுப்பாளர்களை பயன்படுத்திக் கொள்ளும் தலைவர்கள் அவர்கள் பெயரை பொதுவெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவை தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராகவும் நிர்மல்குமாரை சமூக ஊடக பிரிவுக்கான துணை பொதுச் செயலாளராகவும் நியமித்த போது தனது தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று ஜான் ஆரோக்கியசாமியின் பெயரை பகிரங்கமாக பதிவு செய்தார் விஜய். 1967 அண்ணா ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியது போல 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது போல 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கான திருப்புமுனை தேர்தலாக அமையும் என்று விஜய் பேசியது தாவேக தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. முதல் மாநாட்டில் 5 தலைவர்களை கொள்கை தலைவர்கள் என்று சொன்ன விஜய் பிறகு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அரசியல் வழிகாட்டிகள் என்று சொல்லத் தொடங்கினார். இது திமுகவையும் அதிமுகவையும் யோசனையில் ஆழ்த்தியது. அறிக்கை மட்டும்தான் அரசியலா, மேடை பேச்சு மட்டும்தான் களப்பணியா, எப்போது போராட்ட களத்துக்கு வருவார் விஜய் என்ற கேள்வி எழுந்தபோது பரந்தூரில் விமான நிலையத்திற்கு எதிராக போராடியவர்களுக்கு ஆதரவாக 2024 இறுதியில் பரந்தூருக்கு நேரில் வந்தார் விஜய். விமான நிலையமே வேண்டாம் என்று கூறவில்லை, பரந்தூரில் வேண்டாம் என்கிறோம் என்று விஜய் சொன்னது ஒரு பக்கம் வரவேற்பையும் மறுபக்கம் விமர்சனத்தையும் உருவாக்கியது. தமிழ்நாடு முழுக்க 70,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்திருப்பதாகவும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1.5 கோடியை தாண்டி இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தாவேக. ஒரு பக்கம் கட்சியை பலப்படுத்தும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கம் காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்துக்கு நேரில் சென்று ஆறுதல் சொன்ன விஜய் லாக்அப் மரணங்களுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை 2025 ஆகஸ்டில் வீட்டுக்கு வரவழைத்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டு அதற்கான தீர்வுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்தார் விஜய். திமுக ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த விஜய் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக சமரசமில்லாத போரை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கும் என்று தொண்டர்களுக்கு நம்பிக்கையூட்டினார். அதற்கேற்ப 2025 ஆகஸ்டில் தாவேகவின் 2வது மாநில மாநாட்டை மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்தினார் விஜய். அந்த மாநாட்டில்தான் அதிகாரத்தில் பகிர்வு, ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தார் விஜய். அந்த முழக்கம் ஏற்கனவே இருந்த தேர்தல் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. விஜயின் மாநாட்டு பேச்சுக்கள் ஒரு பக்கம் பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருந்த சமயத்தில் 2025 செப்டம்பரில் கரூரில் நடந்த தாவேக பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானது தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி எடுத்தது. கரூர் உயிர்பலி குறித்து வீடியோ வெளியிட்ட விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது குற்றஞ்சாட்டி பேசியது அரசியல் களத்தில் சர்ச்சைக்கும் விவாதத்துக்கும் உள்ளானது. கரூர் நெரிசல் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதியாக கொடுப்பதாக அறிவித்தார் விஜய்.
கரூர் உயிர்பலிகளை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டங்களை சில வாரங்களுக்கு ஒத்திவைத்தார் விஜய். அந்த காலகட்டத்தில் தாவேக்கவின் செயல்பாடுகள் தற்காலிகமாக முடங்கி இருந்தன. பிறகு கரூர் நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறினார் விஜய். அந்த செயல் அரசியல் களத்தில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த பின்னணியில்தான் அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகி விஜய் தலைமையிலான தாவேக்கவில் இணைந்தார். அது விஜய்க்கு மட்டுமல்ல, தாவேக்க தொண்டர்களுக்கும் தெம்பூட்டியது. திமுகவில் இருந்து வெளியேறுபவர்கள் அதிமுகவுக்கும், அதிமுகவில் இருந்து விலகுபவர்கள் திமுகவுக்கும் செல்வதே வழக்கம். ஆனால் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்கவுக்கு சென்றது அரசியல் களத்தில் வியப்பை ஏற்படுத்தியது. தாவேக்கவின் அரசியல் செயல்பாடுகள் பரபரப்பும் விறுவிறுப்புமாக சென்று கொண்டிருந்த தருணத்தில்தான் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கான டீசர் 2025 டிசம்பரில் வெளியாகி ரசிகர்கள் மற்றும் தாவேக்க தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. விஜய் நடிக்கும் கடைசி படம் என்பதால் ஜனநாயகன் எப்போது வெளியாகும் என்று விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த சமயத்தில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் கொடுக்க முடியாது என்று இந்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் படக்குழுவுக்கு தகவல் அனுப்பியது விஜய் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சான்றிதழ் விவகாரத்தில் பாஜக அரசின் தலையீடு இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தபோது விஜய் நேரடியாக எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அதே சமயம் ஜனநாயகனுக்கான சான்றிதழுக்காக படத்தின் தயாரிப்பாளர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் படத்தை மறு ஆய்வு கமிட்டி பார்த்த பிறகே முடிவு செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டது சிபிஎஃப்சி. ஜனநாயகன் பிரச்சனை தீவிரமடைந்திருந்த சமயத்தில் கரூர் உயிர்பலி தொடர்பாக சிபிஐ விசாரணையில் ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதை ஏற்று டெல்லி சென்று சிபிஐ விசாரணையில் ஆஜராகி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார் விஜய். சிபிஐ விசாரணையில் பங்கேற்று திரும்பிய போது திறந்த வாகனத்தில் நின்றபடி கைகளை அசைத்துக் கொண்டே விஜய் வந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பிறகு கரூர் உயிர்பலி, ஜனநாயகன் சர்ச்சை, விஜய் மனைவி தொடர்ந்த விவாகரத்து வழக்கு வரை எல்லாவற்றையும் ஒரு மேடையில் குறிப்பிட்ட விஜய் தன்னை பழிவாங்கும் முயற்சிகள் தொடர்வதாக குற்றம் சாட்டினார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக 234 தொகுதிகளுக்கும் தனித்தனி பொறுப்பாளர்களை நியமித்து தேர்தல் பணிகளை வேகப்படுத்திய விஜய் திமுக ஒரு தீய சக்தி என்று மேடைக்கு மேடை பேசியதோடு திராவிட கட்சிகளின் ஊழல் கூட்டணிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மக்கள் கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கும் என்று அறிவித்தார் விஜய். ஆனால் தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் விரும்பிய போதும் கட்சி தலைமை அந்த விருப்பத்தை ஏற்கவில்லை. ஆனால் எந்த கட்சியும் தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் தாவேக்க தனித்து போட்டியிடும் என்று அறிவித்தார் விஜய். குறிப்பாக மாற்றத்தை நோக்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் விசில் சின்னத்தை தாவேக்கவுக்கு ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். அந்த சின்னம் கிடைத்த உற்சாகத்தில் தாவேக்க தொண்டர்கள் இருந்தபோது 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு அரசியல் களத்தில் வியப்பையும் விமர்சனத்தையும் ஒரு சேர எழுப்பியது. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். மோடியும் ஜெயலலிதாவும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டது சரி என்றால் விஜய் போட்டியிடுவதும் சரிதான் என்றது தாவேக்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் ஆகிய 2ஐயும் ஒரே நாளில் வெளியிட்டார் விஜய். ஆனால் எடப்பாடி தொகுதி தாவேக்க வேட்பாளர் திடீரென தலைமறைவாகிவிட்டதால் அவரது வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது. அதனால் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து டிவி சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளரை தாவேக்க ஆதரிக்கும் என்று அறிவித்தார் விஜய். அதனால் 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளில் தாவேக்கவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். சாத்தியமாக கூடிய வாக்குறுதிகளை மட்டுமே கொடுப்போம்,
பொய் வாக்குறுதிகள் தரமாட்டோம் என்ற விஜய் 60 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாய், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், ஏழை எளிய வீட்டு பெண்களுக்கு திருமண உதவியாக 1 பவுன் தங்கம், ஒரு பட்டுச் சேலை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 4000, டிப்ளமோ முடித்துவிட்டு வேலையின்றி இருக்கும் இளைஞர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் என்று பல வாக்குறுதிகளை கொடுத்தார் விஜய். தமிழ்நாட்டின் மைய பகுதியான திருச்சியில் வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அதிகாரப்பூர்வ தேர்தல் பரப்புரை கூட்டத்தை நடத்தினார் விஜய். மாற்றத்துக்காக ஒரு ஓட்டு, அதுவே தாவேக்க வைக்கப் போகும் வேட்டு என்ற பரப்புரை முழக்கம் இளைஞர்கள் மத்தியில் எளிதாக சென்று சேர்ந்தது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரை பாடலான நான் தன்னந்தனி ஆளு பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவியது. நான் தன்னந்தனி ஆளு, நீ ஆள நம்ம பாரு. சமூக ஊடகங்களின் வழியாக கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்தது. தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் விஜய் சொன்ன ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுகிறோம் என்ற வாக்குறுதி வாக்காளர்களுக்குள் வேகமாக ஊடுருவியது. திமுக, அதிமுகவுக்கு மட்டுமே வாக்களித்து பழகியிருந்த வாக்காளர்களுக்கு விஜயின் பேச்சு அனுதாபத்தை கொடுத்தது. வாக்காளர்கள் அத்தனை பேரும் பொறுமையுடன் காத்திருந்து ஒரு வாக்கு கூட வீணாகி விடாமல் எல்லோரும் வாக்களியுங்கள் என்று விஜய் சொன்னது சமூக ஊடகங்களில் தீ போல பரவியது. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அதன் நீட்சியாக தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சுமார் 85% வாக்குகள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவாகின. அந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பல இளைஞர்கள் வருவதாக வெளியான செய்திகள் தாவேக்கவுக்கு சாதகமான அம்சமாக மாறின. பேரன் சொல்லி விஜய்க்கு வாக்களித்தோம் என்று பாட்டிகளும், பேத்திக்காக விசிலுக்கு வாக்களித்ததாக தாத்தாக்களும், மகளுக்காக தாவேக்கவை ஆதரித்ததாக தந்தைகளும், மகனுக்காக விஜய்க்கு வாக்களித்ததாக அம்மாக்களும் சொன்னார்கள். எல்லாம் முடிந்து வாக்குகளை எண்ணத் தொடங்கிய போது மிகப்பெரிய அரசியல் திருப்பம் நிகழ்ந்திருந்தது. ஆம், தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் இருவரும் திராவிட கட்சிகளைச் சேர்ந்த பெரிய பெரிய வேட்பாளர்களை எல்லாம் வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தனர். பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட தாவேக்க தலைவர் விஜய் அந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் தோற்று போனார். தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுகவை 2வது இடத்துக்கும் அதிமுகவை 3வது இடத்துக்கும் தள்ளி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து தொண்டர்களிடம் பேசிய விஜய், நம்மை ஏளனம் செய்தவர்கள், கேலி செய்தவர்களுக்கு எதிராக பயமில்லாமல் களத்தில் நின்று மக்கள் கொடுத்த தீர்ப்பே இந்த வெற்றி என்றார். பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழுவின் தலைவராக விஜயை தேர்ந்தெடுத்தனர் தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போது ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் தாவேக்கவின் வசம் 108 தொகுதிகளே இருந்தன. பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் அதில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது. அதனால் ஆட்சிக்கு தேவையான அறுதி பெரும்பான்மையை திரட்ட மற்ற கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டிய நெருக்கடி விஜய்க்கு உருவானது. அப்போது 5 எம்எல்ஏக்களை வைத்திருந்த காங்கிரஸ் சில மணி நேரங்களில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக்க ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக அறிவித்து விஜய்க்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தது. அமைச்சரவையில் பங்கேற்கவும் விருப்பம் தெரிவித்திருந்தது. அந்த உற்சாகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநரிடம் கோரினார் விஜய். ஆனால் தாவேக்கவுக்கு மெஜாரிட்டி இல்லை என்று கூறி அழைப்பு விடுக்க மறுத்துவிட்டார் ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர். ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்ற சூழலில் திமுகவின் கூட்டணி கட்சிகளான இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியோரிடம் ஆதரவு கோரினார் விஜய். அப்போது தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி அமலுக்கு வருவதை தடுப்பதற்காக விஜய் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்தன.
அதே முடிவை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் அந்த கட்சிகளின் தலைமை அலுவலகங்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார் விஜய். காங்கிரஸ் இடதுசாரிகளின் ஆதரவுக்கு பிறகும் தாவேகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்தபோது நீண்ட ஆலோசனைகளுக்கும் நெடிய தாமதத்துக்கும் பிறகு தாவேக ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதாக அறிவித்தார் திருமாவளவன். தாவேக எம்எல்ஏக்கள் மட்டுமின்றி காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவு கடிதங்களுடன் ஆளுநர் ஆர்வி அர்லேக்கரை சந்தித்தார் விஜய். அதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுத்தார் ஆளுநர் அர்லேக்கர். அதனைத் தொடர்ந்து 2026 மே 11 அன்று தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி. ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். முதலமைச்சராக பதவியேற்ற மேடையில் அரசியல் உரை நிகழ்த்துவது வழக்கத்தில் கிடையாது. ஆனால் அந்த மரபை மாற்றி பதவியேற்ற கையோடு அரசியல் உரை நிகழ்த்தி ஆச்சரியப்படுத்தினார் முதலமைச்சர் விஜய். அப்போது தேர்தல் சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என மக்களிடம் கோரிக்கை விடுத்த முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாக சொன்னார். A new era of a real secular social justice starts now. விஜயின் முதல் அமைச்சரவையில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், ராஜ்மோகன், நிர்மல்குமார், கீர்த்தனா ஆகியோர் இடம்பெற்றனர். முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ, அன்புமணி, சீமான் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். கூடவே SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையிலான அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்தித்தது சர்ச்சையானது. முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அரசின் மீது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அதில் காங்கிரஸ், இடதுசாரிகள், VCK, அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஆகியோரின் ஆதரவோடு 144 வாக்குகளுடன் வெற்றி பெற்றது விஜய் அரசு. திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சபாநாயகராக JCD பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு தனது அமைச்சரவையை விரிவுபடுத்திய முதலமைச்சர் விஜய் நிதியமைச்சர் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பை செங்கோட்டையனிடம் கொடுத்துவிட்டு அடுத்த சில நாட்களிலேயே அந்த துறையை மரிய வில்சனுக்கு கொடுத்துவிட்டு செங்கோட்டையன் வசம் வருவாய்த்துறையை கொடுத்தார். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு நீர்வளத்துறையை ஒதுக்கிய முதலமைச்சர் விஜய் பொதுப்பணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையை ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுத்தார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அருண்ராஜை நியமித்த முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் பங்கு தருவோம் என்று சொன்னதை நிறைவேற்றும் வகையில் காங்கிரசின் ராஜேஷ்குமாரை சுற்றுலாத்துறைக்கும் விஸ்வநாதனை உயர்கல்வித்துறைக்கும் அமைச்சராக்கி தமிழ்நாட்டின் முதல் கூட்டணி அரசை அமைத்தார் விஜய். ஆரம்பத்தில் வெளியிலிருந்து ஆதரவளிப்பதாக சொன்ன விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தாவேக விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவையில் சேர்வதற்கு சம்மதித்தனர். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னி அரசுவை சமூக நீதித்துறைக்கும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் ஷாஜகானை சிறுபான்மையினர் நலத்துறைக்கும் அமைச்சராக்கினார் முதலமைச்சர் விஜய். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்து 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் 9 நாட்களில் தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளை கொண்ட கூட்டணி அரசை உருவாக்கி
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார் சி. ஜோசப் விஜய்.